ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. என்னங்க இது, தங்கம் வெள்ளி இந்த அளவுக்கு டிராப் ஆகியிருக்கு. இந்த டிராப் அப்படியே தொடருமா? இதற்கு என்ன காரணம்? இப்போ நம்ம நகை வாங்கலாமா வேண்டாமா? முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும்? நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். போன மாதம் தங்கம் விலையை பார்த்தாலே பயமாக இருந்துச்சு. ஹிஸ்ட்ரியிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு ஆல் டைம் ஹைக்கு போச்சு. கோல்டு வாங்கணும்னா அதை நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு நிலையில தான் சாதாரண மக்கள் இருந்தாங்க. இன்னும் விலை ஏறும் ஏறும் அப்படின்னு மார்க்கெட் முழுக்க ஃபுல் ஹைப். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே வேகமாக ஏறின தங்கம் அப்படியே கீழே சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு அவுன்ஸ் கோல்டு $5,600 வரையும் போயிருக்கு. ஆனால் அதுவே இப்போது $4,700 ரேஞ்சுக்கு சரிஞ்சிருக்கு. சில நாட்கள்லேயே $1,000 கிட்டத்தட்ட டவுன் ஆயிருக்கு. இது சாதாரண கரெக்ஷன் கிடையவே கிடையாது. இது ஒரு ப்ராப்பர் கிராஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, நமக்கு டைரெக்டாக நம்ம இந்தியாவிலேயே தெரியுது. சென்னை மார்க்கெட் எடுத்துக்கிட்டோன்னா கிராமுக்கு $950 குறைந்து ஒரு கிராம் தங்கம் $13,950 வந்திருக்கு. ஒரு சவரனுக்கு $7,600 குறைஞ்சிருக்கு. இதுவே சில்வர் எடுத்துக்கிட்டோன்னா கிலோவுக்கு 20,000 அப்படியே டவுன் ஆயிருக்கு. 3 நாளில் இவ்வளோ பெரிய ஃபால் வர்றது அப்படிங்கிறது ஒரு ரேரான விஷயம்னே சொல்லலாம். வீட்டில் வெட்டிங் இருக்க, ஜுவல்லரி வாங்குகிற பிளான் இருக்குது அப்படிங்கிறவங்க ஹானஸ்ட்டாக இந்த சான்ஸை பயன்படுத்தி வாங்கலாம். சரி, இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த திடீர் சரிவுக்கு என்ன காரணம்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குளோபல் ரீசன்ஸ் என்ன அப்படிங்கும்போது, முதல் காரணம் அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல, அதனுடைய நெக்ஸ்ட் சேர்மனாக கெவின் வார்ஷ் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அவர் பொதுவாகவே ஒரு ஸ்ட்ரிக்டான இன்ஃப்ளேஷன் ஹாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன இன்ஃப்ளேஷன் ஹாக் அப்படின்னா, இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்காக எந்த லெவலுக்கு வேண்டுமானாலும் போகக்கூடிய ஒரு ஆள். அதாவது இன்ஃப்ளேஷனை குறைக்கணுங்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்ந்தாலும் பரவாயில்ல, பொருளாதாரம் ஸ்லோவானாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஜாப்ஸ் குறைஞ்சாலும் கவலை கிடையாது. ப்ரைஸ் கண்ட்ரோல் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இப்படிப்பட்ட மைண்ட் செட் கொண்ட ஒரு ஆள் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே டாலர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னுட்டு இன்வெஸ்டர்ஸ் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டாலர் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா கோல்டு சில்வர் வீக் ஆகும். இது அனைவருக்குமே தெரியும். ஏன்னா கோல்டு சில்வருக்கு டாலரில் தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகுது. டாலர் ஏறிச்சுன்னா மெட்டல்ஸ் டவுன் ஆகும். அதே நேரத்தில் ஜனவரி முழுக்க கோல்டு சில்வர் ஏற்கனவே ராக்கெட் மாதிரி ஏறி இருந்ததுனால பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டாப் ப்ரைஸில் பல்காக சேல் பண்ணினதன் காரணமாக சப்ளை அதிகமாயிடுச்சு. சப்ளை அதிகம் அப்படின்னாவே ப்ரைஸ் நேச்சுரலாகவே டவுன் ஆகும். இதோடு சேர்த்து சிகாகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்கல்ல, அவங்க மார்ஜின் மணியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ஸ்மால் ட்ரேடர்ஸ் ரொம்ப ஷாக் ஆகிட்டு குறைஞ்ச பணத்தில் அந்த ட்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்க அனைவருமே அவங்களுடைய பொசிஷன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாமல் ஃபோர்ஸ்டு செல்லிங் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆக அதுவும் கிராஷை இன்னும் வேகப்படுத்திடுச்சு. 4வது காரணம் ஈரான் யூஎஸ் இடையேயான பதற்றம். அது ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால சேஃப் ஹேவன் டிமாண்ட் குறைஞ்சிருக்கு. அதாவது பாதுகாப்பான ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு வாங்குறத கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ரீசன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட் சைனாவில் நடந்துட்டு இருக்கு. ஷாங்காய் நகரத்தில் பார்த்தீங்கன்னா கிங்ஹுட் குரூப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கோல்டு ரீசைக்கிளிங் மெஷின். இது இப்போ ஒரு மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்குங்க. ஏடிஎம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மெஷினில் ஜுவல்லரியை போட்டுட்டாங்கன்னா வெயிட் செக் பண்ணிவிட்டு பியூரிட்டியை டெஸ்ட் பண்ணிவிட்டு லைவ் மார்க்கெட் ரேட்டில் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கேஷை கொடுத்துருமா. நம்ம ஷாப்க்கெல்லாம் போயிட்டு நகை கொடுத்து நம்ம பார்கெயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதனால் மக்கள் அவங்களோட பழைய கோல்டு, ஃபேமிலி ஜுவல்லரி, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மெடல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாம் நேரடியாக கொண்டுட்டு செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குளோபல் மார்க்கெட்டில் சப்ளை இன்னும் அதிகமாக வந்தது அப்படின்னா ப்ரைஸ் மறுபடியும் கீழே போக ஆரம்பிக்குது. மொத்தத்தில் பார்த்தா டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிறது, ப்ராஃபிட் புக்கிங், மார்ஜின் ஹைக், சைனாவில் செல்லிங் நடக்கிறது, இந்த எல்லா காரணங்களும் சேர்த்து கோல்டு சில்வர் மார்க்கெட்டில் 40 வருஷத்தில் இல்லாத ஒரு வர்ஸ்ட் ஃபால் உருவாகி இருக்கு. ஷார்ட் டேர்மில் ஒரு நிலையற்ற தன்மை உருவாகி இருக்கு. இதில் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். இந்த நேரத்தில் ஜுவல்லரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். ஒரே நாளில் ஃபுல் அமௌண்ட்டையும் போடாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பை பண்ணினாங்கன்னா சேஃப். இந்த மாதிரி டிப் ஆகிற டைமில் ஸ்மார்ட் பையர்ஸ் கண்டிப்பாக அந்த டைமை யூஸ் பண்ணிட்டு வாங்குற ஒரு நேரம் தான். இந்த நேரத்தில் முதலீட்டாளர்களுக்கு நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பிஎல் கேபிட்டல் நிறுவனத்தோட சந்தீப் ராய்ச்சுரா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. ஷார்ட் டேர்ம்ல ஒரு நிலையற்ற தன்மை தான் இப்ப இருக்கு. இது வந்து கண்டிப்பா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதுல இருக்கும். ஆனா கோல்டு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் ஃபண்டமெண்டல்ஸ்ல இன்னும் அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த 2 வருஷத்துல கோல்டு மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு போகலாம். 1 அவுன்ஸ் கூட $6,000 டச் பண்ணலாம். மீடியம் டேர்ம்ல $8,000 வரை கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து முன்வைக்கிறாரு. இதுவே சில்வர் பத்தி அவர் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்லல. சில்வர் வந்து ரீசென்ட் டைம்ல ரொம்ப வேகமா ஏறி ஓவர் பாட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்கு. அதுக்காக அது வந்து இன்னுமே டவுன் சைடு வரலாம். அதனால வந்து சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சில்வர்ல இன்னுமே கரெக்ஷன் வந்து முடியல அப்படிங்கிற அவருடைய கருத்தை சொல்றாரு. அடுத்ததா பிஎல் வெல்த்தோட ராஜ்குமார் சுப்பிரமணியம் என்ன சொல்றாரு அப்படின்னா, வரலாற்றை நாம எடுத்துக்கிட்டோம்னா சில்வர்ல நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கு. வருஷத்துக்கு 25%ல இருந்து 35% வரைக்கும் கூட ஸ்விங் ஆகும். அதனால ஒரே நாள்ல நம்ம ஒட்டுமொத்தமா போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணினா என்ட்ரி ரிஸ்க் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்றாரு. மொத்தத்துல எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது என்னன்னா ரொம்ப சிம்பிள். கோல்டு வந்து லாங் டேர்முக்கு ஒரு பாசிட்டிவ். ஆனா சில்வர் எடுத்துக்கிட்டா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே நேரத்துல ஒரு ஸ்மார்ட் அப்ரோச்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை உடனடியா போடுறத விட கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே சேஃபான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. தங்கம் மற்றும் வெள்ளி அடிப்படையிலான ETFகளுடைய வேல்யூ இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் சுமார் 20% வரைக்கும் ஷார்ப் ஃபால் ஆகி இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய லாஸை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குளோபல் மார்க்கெட்டில் கோல்டு, சில்வர், பிளாட்டினம், காப்பர் மாதிரியான மெட்டல்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்க டாலர் வேல்யூ வேறு உயர்ந்ததுனால இது வரைக்கும் கிடைச்ச ப்ராஃபிட்டே போதும்னு நினச்சி பல்காக செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனுடைய இம்பேக்ட் நம்ம இந்திய மார்க்கெட்டில் ரொம்ப கிளியராக தெரியுது. அதுதான் சனி, ஞாயிறு, திங்கள் சேர்த்து தொடர்ந்து 4 நாட்களாக ரீட்டைல் மார்க்கெட்லேயும் சரி, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாலையும் கோல்டு சில்வர் ப்ரைஸஸ் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. பொதுவாகவே கோல்டு சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மில் ரொம்பவே வேலடைல். ப்ரைஸ் வேகமாக அப் அண்ட் டவுன் ஆகிறது இந்த மார்க்கெட்டில் நார்மல் தான். இதை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த கரெக்ஷனை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு சில்வர் ETFல ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணினவங்க பேனிக் செல்லிங் பண்ணாமல் ஹோல்டு பண்ணலாம். இல்லைன்னா ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். Subscribe to One India and never miss an update. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.